இடந்தோரண மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றாள் என்று செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர்கள் மரபிலே தோன்றிய பெரியோர்களே, தமிழ் பற்றாளர்களே, முத்தமிழ் பாசறையினுடைய பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த மாலை வணக்கம். மிக அற்புதமாக வர்ணனையாளர் தமிழ் மீது கொஞ்சம் விளையாடுகிறது அவர் நாவிலிருந்து தமிழை. அடுத்தபடியாக ஐயா கம்பன் பணி வள்ளல் அரமண செம்மல் தலைமை வகித்த ஐயா அவர்களுடைய பேச்சும் மிகச்சிறப்பு. ரொம்ப அற்புதமாக படத்திறப்பு விழா. முதல்ல அடிகளாருடைய படத்தை, இரண்டாவது ஐயா சவுந்தரராஜன் ஐயாவுடைய படத்தை, மூன்றாவதாக நாடக தந்தை பம்மல் கே சம்பந்தம் முதலியாருடைய படத்தை நாடக நடிகனாகி என்னை வைத்து திறக்க வைத்தது என் வாழ்நாளில் மிகப்பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன். இத்தனை பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் அடியேன் தகுதியுள்ளவனா என்பது இன்னும் எனக்கு ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. யாமறியன் பராவரமே என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை என்பார். அந்த வகையிலே நாடகத்தினுடைய தலைமை ஆசிரியர் தவ திரு ஸ்ரீ டி சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் தலைமை ஆசிரியர். ஐயா அவர்கள் நாடக தந்தை. நம்ம நாட்டில் தெலுங்கும் சமஸ்கிருதமும் கோலோச்சிய நேரத்திலே தமிழுக்கு ஒரு உயர்வு கொடுக்க வேண்டும் என்று நாடக தமிழை இயற்றியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். அதற்கு மனமகிழ்ந்துதான் மதுரை தமுக்க மைதானத்திலே தவ திரு ஸ்ரீ டி சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு கலையரங்கம் என்று அந்த காலத்திலே கட்டி வைத்தார்கள் ஐயாவுக்காக. அதில் என்ன பெரிய வேதனை என்றால், தற்போது அது புதுப்பிக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த எங்கள் தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பெயரை நீக்கம் செய்துவிட்டு ஆங்கிலத்தில் மதுரை மீட்டிங் ஹால் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். கலைஞர்கள் எல்லாம் போராடி கொண்டே இருக்கிறோம், மாற்றம் வரவில்லை. பல்வேறு இயக்கங்களில் இருக்கிற அத்தனை தமிழ் பற்றாளர்களும் ஒன்று சேர்ந்து விரைவில் அந்த பெயரை மாற்றி எங்கள் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பெயரை இந்த கலையரங்கத்துக்கு இருந்தபடியே வைக்குமாறு தாங்கள் எல்லாரும் உதவி செய்யுமாறு இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். 5000 10,000 கலைஞர்களுக்கு மேலே நாடக கலைஞர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாடகத்தின் மூலமாக தமிழை கிராமங்கள் தோறும் ஒன்று சேர்த்தவர் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள். இந்த பொன்னமராவதி என்ற இந்த புண்ணிய பூமி செய்த பெரும் பாக்கியம் இந்த முத்தமிழ் பாசறை விழா வருடந்தோறும் நடப்பது. ஐயா ஊவே சாமிநாத ஐயர் ஐயா தமிழ் தாத்தா இந்த பூக்களை கண்டுபிடிக்க பெரும்பாடுபட்டிருக்கிறார். மடங்களுக்குள்ளே பெரிய போட்டி இருந்திருக்கிறது. திருவாவூர் மடம், கௌமார மடம். அப்பொழுது அவர் தங்கியிருந்த மடத்திலிருந்து ஒரு அனுமதி கடிதம் கேட்குறாரு. நான் இந்த பூக்களில் 99 பூக்கள் தான் கபிலர் எழுதியிருக்கிறாரு, ஒன்று இல்லை. ஆனாலும் 96 இருக்குது, இன்னும் 8 பூக்கள் வேணும். 92 இருக்குது, இன்னும் 8 வேணும் அப்படின்னு கேட்குற போது எங்கே தேடலாம்? ஒரு மடத்தில் இருக்குன்னு தகவல் தெரியுது. அங்கே போகக்கூடாது, 2 மடத்துக்கும் பிரச்சனை. இப்போ அனுமதி கேட்கும்போது இந்த மடாலயத்தினுடைய தலைவர்கள் கடிதம் கொடுத்தாங்க. மடத்துக்கும் தான் பிரச்சனை, தமிழுக்கு பிரச்சனை இல்லை. அதனால தமிழ் கூறு நல்லுலகத்தில் நீங்கள் தாராளமாக போகலான்னு அனுமதி கடிதம் கிடைக்குது. கடிதத்தை வாங்கிட்டு அந்த மடாதிபதி இடத்துக்கு போகிறாரு. அங்கேயும் கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு அவங்களும் அதே அனுமதியை கொடுக்குறாங்க. மடத்துக்கும் தான் பிரச்சனை, தமிழுக்கு எந்த தடங்களும் இல்லை, தாராளமாக தேடுங்க என்று ஓலைச்சுவடிகள் இருந்த அந்த அரங்கை திறந்து வைக்கிறார்கள். மாலை நேரத்தில் ஆரம்பித்த தேடல் விடிய கால 5 மணி வரை தேடி இருக்கிறார். மின்சாரம் இல்லாத காலம். ஒரு சிமிழி விளக்க வைத்து கொண்டே தேடி இருக்கிறார். மனசு வருமானு பாருங்க. இப்போ இருக்க நம்மெல்லாம் ஒரு இடத்த விட்டுட்டு மறு இடத்துல தேடுறதுக்கு மனசு வரல, காணன்னு விட்டுட்டு வெளியில் வேறு வேலைக்கு போயிடறோம். ஆனால் அவர் விடிய 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 தேடி சரியாக 5 மணிக்கு அந்த மீதம் இருந்த 8 பூக்களை கண்டு எடுத்து பதிவு செய்திருக்கிறார் என்றால் இந்த தமிழ் கூறு நல்லுலகத்துக்கு அவர் செய்த பெரும்படையை யார் செய்ய முடியும்? தமிழ் எப்படி இருக்கிறது இன்றைய தினம்? ஊவேசா ஐயா அவர்கள் திருச்சி மாநகரத்தில் பிறந்த 10 கம்பனுக்கு ஒத்தமான ஐயா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்துல தான் கல்வி பயில்கிறார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்துல அவங்க அப்பா கூட்டி கொண்டு விடுற பொழுது எனக்கு நேரம் இல்லை, ஏற்றுக்க முடியாது, இப்போ சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாராம். ஊவேசாவுக்கு ரொம்ப வருத்தம். மாணவர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, ஆசிரியர்கள் மாணவர்கள் எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. இப்ப மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட ஒரு வழக்கம் இருந்திருக்கு. எப்போதும் பொழுது விடிந்த உடனேயே வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்துக்கு போய் அந்த பூச்செடிகள் எல்லாம் பார்த்து மகிழ்வது வழக்கமாக இருந்திருக்கிறார். தினமும் ஒரு இலை வந்தா, தினமும் ஒரு மொட்டு விரிந்தால், தினமும் ஒரு பூ பூத்திருந்தால் அதை பார்த்து மகிழ்வது வழக்கமாக. அவர் தனக்குத்தானே அந்த செடிகளை பார்த்து மகிழ்வது வழக்கம். இதை அறிந்து கொண்ட ஊவேசா அவர்கள்
மறுநாள் காலையில் ஐயா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அங்கே வர்றதுக்கு முன்னால் பின்பக்கம் போய் நின்று இவர் வரும்போதே சொன்னாராம், ஐயா இங்கே ஒரு பூ வந்திருக்கு, ஐயா இங்கே ஒரு இலை வந்திருக்கு, ஐயா இங்கே ஒரு மொட்டு வந்திருக்குன்னு. அவர் ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு, யார் நீங்கள் ஏன் எனக்கு இதெல்லாம் அறிமுகம் செய்யணும்னு கேட்குறாரு. நான் தான் ஐயா நேற்று உங்கள்கிட்ட படிக்கிறதுக்காக வந்த மாணவன், நீங்கள் நேரம் இல்லை முடியாதுன்னு மறுத்துட்டீங்களேன்னாராம். இப்போ ஒன்றுமே சொல்ல முடியலை, இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை செய்கிற பிள்ளை நல்ல பிள்ளையாத்தானே இருக்க முடியும்னு அன்று முதல் ஏற்றுக்கொண்டாராம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவேசாவை தன் மாணவனாக. அப்படிப்பட்ட மாணவனுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மாணவர் செய்த பெரிய கைமாறு தான் இந்த தமிழுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். ஓலைச்சுவடிகளை கூட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அங்கங்கே சென்று சென்று ஒவ்வொன்றாக சேர்த்து இந்த தமிழ் ஊர் நல்லுலகத்துக்கு திரட்டி தந்திருக்கிறார்கள் முன்னவர்கள் என்றால் நாம் இருக்கிறதையாவது பாதுகாக்க வேண்டாமா? இருக்கிறதை எப்படி சிதைக்கலாம் என்ற நோக்கத்தோடவே ஒரு சிலர் செயல்பட்டு கொண்டிருப்பது தான் வேதனையான விஷயம். ஊவேசா அவர்கள் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தமிழ் பணி செய்திருக்கிறார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கோயிலுக்குள்ள போறாரு, கொடிமரத்தை பார்த்தோன்னே ஒரு பிரயோகத்தை சொல்றாரு சீடர்களை பார்த்து, ஓரறிவு ஆறறிவு ஓரறிவை வணங்குதுன்னாராம். ஆறறிவு ஓரறிவை வணங்குது. சீடர்களுக்கு ஒன்றும் விளங்கலை. குருநாதா ஏதோ சொல்றீங்க, எங்களுக்கு ஒன்றும் விளங்கலையே. ஒன்றும் இல்லை, புரியலையா? ஆறறிவு மனிதர்களுக்கு, ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு. கோயிலில் இருக்கிற மரம் கொடிமரம் தானே, அதுக்கு ஓரறிவு தானே. ஓரறிவு கோயிலில் இருந்தால் கொடிமரம் என்று வணங்குறது ஆறறிவு. அதைத்தான் சொன்னேன், ஆறறிவு ஓரறிவை வணங்குதுன்னு சொல்லினார். இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திலே எத்தனை விஷயங்களை நாம் படித்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறதே இல்லை இன்னைக்கு. தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருப்புகழ், திருவருப்பா, திருவப்பாவை, திருவம்பாவை, திருக்குறள், அத்தனை இலக்கியங்களும் கொட்டி கிடக்கு. தேட கிடைக்கிற மருந்து தெருவில் கிடைக்குன்னு சொல்கிற மாதிரி நம்மகிட்ட இல்லாத இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லை. எல்லா மொழியும் பிறந்து சிறந்தது. நமது மொழியான தாய்மொழி தமிழ் சிறந்தே பிறந்த மொழி. இன்றைய ஆய்வு சீன தேசத்துக்காரர்கள் தமிழை விரும்பி படிக்கிறார்களாம். தமிழை விரும்பி படிக்கிறது மட்டுமல்ல, தமிழில் பள்ளிக்கூடம் திறக்கிறார்கள், தமிழுக்கு ஆசிரியர்களை நியமனம் செய்கிறார்கள், தமிழிலே பேர் வைக்கிறார்கள். ஏன் இப்படி நீங்கள் சீனாவில் இந்த வேலையை செய்கிறீங்கன்னு கேட்டால், உலகத்திலே 6 மொழிகள் செம்மொழியாக கருதப்பட்டது. 6 மொழிகளிலே 4 மொழி வழக்கு அழிந்து சிதைந்து போனது. ஒரு 2 மொழி தான் இருக்கு. ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம். இந்த சீன மொழியும் ஒரு நாள் அழியலாம் என்ற ஆய்வு சொல்லுதான். சீன மொழியும் அழிந்து விட்டால் நிரந்தரமான மொழி தமிழ் என்று எண்ணுகிறோம். அதனால நாங்கள் தமிழை படிக்கிறோம் சீனக்காரன். அதை விட இன்னொரு காரணம் சொன்னார்கள் பாருங்க. கணிதத்துக்கு எல்லா மகத்துவமும் தமிழ்ல இருக்கு. கணித மேத ராமானுஜம். கணிதத்திற்கு மிகப்பெரிய சான்றுகள் இருக்கிறது தமிழ்ல. அதனால நாங்க படித்துக் கொள்கிறோம். ஒருவேளை பிரளயத்தின் காரணமாக இந்த பூமி பந்து இல்லை என்றால் இந்த தமிழ் ஊர் நல்லுலகிலே தமிழ் எங்களை வாழ வைக்கும், நாங்கள் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கையில சீனக்காரன் தமிழை படிக்க வைக்கிறான், தமிழை பள்ளிக்கூடம் திறக்கிறான். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் அவரவர் தாய்மொழி அவரவர்களுக்கு உயிர். பாரதி பாடுகிறான், நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்ன ஏன் படைத்தாய் என்று கேட்கிறான். எவ்வளவு அழகாக செப்பு மொழி 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால். எந்த மொழி வேண்டுமானால் நமக்கு எதிரி அல்ல. எல்லா மொழியும் தேவை, அவரவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது. ஆனால் நமது மொழியான தாய்மொழியை நாம் பற்றுக்கொள்ள வேண்டாமா? நீங்க தும்மல் வருது பாருங்க, தும்மல் வந்தோடனே தும்மிட்டு என்ன சொல்லுவான்? அம்மாம்பான், இல்லை அப்பாம்பான், இல்லை சில பேர் கடவுளேம்பான், சில பேர் முருகாம்பாங்க. ஆனால் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை தும்மிட்டா அம்மா அப்படின்பா. தும்மல் ஏன் வருது? மூச்சு குழாயில் ஏற்படுற ஒரு அடைப்பு திரும்பி வருது அந்த மூச்சு, அதனால தும்மல் ஏற்படும். அந்த அடைப்பு ஏற்பட்டு தும்மல் வரும்போது அம்மான்னு சொன்னா அந்த அடைப்பு நீங்குமா? அம்மா என்ற வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு. அந்த அம்மா என்று சொன்னா மூச்சு அடங்கும். அதே மொழியை மாற்றி மம்மினோ மதர்னோ ஃபாதர்னோ சொன்னா மூச்சு அடங்காது. உயிரும் பேச்சும் மூச்சு ஒன்று. என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கென்று பாடுகிறான். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். சொல்லி பாருங்க, இந்த உலக நாடுகள் எல்லாம் வாழக்கூடிய விலங்குகள் எல்லாம் அம்மானு தான் கத்துது. லண்டன்ல பசுமாடு அம்மானு தான் கத்துது. லண்டன் மாடுனா அம்மானு கத்தலாமா? மம்மின்னு கத்திருக்கானு, இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கானு. அம்மானு கத்தி பிடிச்சேன். என்ன காரணம்? லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு என்னன்னு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது?
நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கி ஐயா ஞாபகப்படுத்திட்டாங்க. யாரும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் நன்றும் பிறந்தர வாரா என்றார் கணியன் பூங்குட்டனார். எந்த நாடு? இந்த பொன்னமராவதி பகுதி பக்கத்தில் இருக்கிறோம். புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறந்தர வாரா என்றார். எங்கே இருக்கு? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு தமிழ். ஐநாவுக்கு கொண்டு போய் சேர்த்தது யாரு? 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கும் தமிழ் மீது பற்றி